எப்பவுமே உம்முன்னு இருந்தா நான் மட்டும் நான் தனியாக பேசிட்டு போகவா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்து பேசணுமா உங்கள் வீட்டில்? இப்போ ஃபேமிலியில் சிச்சுவேஷன் சரியில்லை. அப்பாக்கு வேற லாஸ்ட் மந்த் தான் செகண்ட் அட்டாக். எப்பவுமே ஓம் ஃபேமிலி ஓம் பிரச்சனை. அப்போ நான் இப்போ என்ன சொல்லிட்டேன்னு கோவப்படுறேன்? நான் ஒன்றும் வேண்டான்னு சொல்லலையே. இதுக்கும் அதே அர்த்தம் தான். உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. நீ முன்னாடி மாதிரி இல்லடா, ரொம்ப மாறிட்ட. எனக்கு ஏதாவது ஒரு முடிவு சொல்லு, நான் வேணா உன் கூடவே வந்துருவா? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டே நீ. ஏன் கூட வந்து நானே வேலையெல்லாம் உட்காந்துருக்கேன். அதனால என்ன? நான் தான் மாசம் 25,000 சம்பாதிக்கிறேன்ல. அது எனக்கே பத்தாது. சீரியஸா பேச சொல்லிட்டேன். கால் பண்ண அட்டென்ட் கூட பண்ண மாட்டேங்கிற. அப்படி என்ன வேலை உனக்கு? என்னால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது சொல்லிட்டேன். எப்பவும் சொல்லுவியே ரெஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு. வா, இந்த வாரமே பண்ணிக்கலாம். இன்டர்வியூல அட்டென்ட் பண்ணி தாண்டி இருக்கேன். ஒரு நல்ல வேலை கிடைக்கட்டும், அப்புறம் யோசிக்கலாம். என் ஃப்ரெண்டோட கம்பெனியில் சொல்லி வச்சிருக்கேன். மண்டே ஒரே ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணா போதும், மற்றதெல்லாம் தானா நடக்கும். திவ்யா, ஃபர்ஸ்ட் நம்ம விஷயத்தை உங்கள் வீட்டில் சொல்லு. கண்டிப்பாக உங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்கும், புரியுதா? என்ன நீ யோசிச்சுட்டே இருக்க? கிளம்பலாம். சரி, கிளம்பலாம். ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு, போலாமா? ஓ அப்படியா? நிறுத்து, இங்கே நான் இறங்கிக்கிறேன். ஏன்? உன்னை வீடு தெரு வரையும் விட்டு போறேனே. ஏன் நான் வீட்டில் மாட்டிருக்கா? நீ கிளம்பு முதல்ல. திவ்யா, என்னது இது? நீ தான் எக்ஸாம் இருக்குன்னு சொன்னல, அதான் உனக்காக ஒரு சின்ன கிஃப்ட். எனக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்தா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. தெரியும், இருந்தாலும் எனக்காக வாங்கிக்க மாட்டியா? முடியாது. ப்ளீஸ் டி, முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக வாங்கிக்கோ. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, ஓகே. ஆமா, ஓ எக்ஸாம் எப்படி பண்ண? அதுக்கு என்ன, சூப்பரா பண்ணிட்டேன். மேம் தான் ஒரு 10 வாட்டி இம்போஸ் எழுத சொன்னாங்கல்ல, 11வது வாட்டி ஒரு சின்ன பேப்பர்ல நான் தனியா எழுதிக்கிட்டேன். விட்டா. பை பை, ஆல் தி பெஸ்ட். ஆஃபீஸில் அர்ஜென்ட் ஒர்க் டி, அதான். சரி, நான் போய்க்கிறேன். சரி, பார்க்கலாம். பை பை. அம்பத்தூர் இந்தியா லேண்டில் தான் என் ஃப்ரெண்ட் ஒர்க் பண்ணுறா. நீ ஷார்ப்பாக 8 o'clock போயிடு. சாரு ஒரு நிமிஷம் நிறுத்த முடியாது. நீ போ, நான் வரேன். எங்க போற? சும்மா கேள்வியே கேட்டு இருக்காத. ஏன்? நீ போ, நான் சொல்றேன். என்னமோ ஃபோன் பண்ணா எடு. சரி. இந்த வழியால வந்தா உன்னை பார்க்கவே முடிஞ்சது. ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிற. அப்படி என்ன உனக்கு? உன்கிட்ட பேசி 1 மாசம் ஆச்சு. என்ன ஸ்கூல் முடிஞ்சா இல்ல அவள்தானா? இல்ல, என் வீட்ல நம்ம விஷயம் தெரிஞ்சிருச்சு. என்னால ஃபேமிலி மீறி எதுவும் பண்ண முடியாது. ஓ, அப்புறம் என்ன கழட்டி வரேன்னு சொல்றியா? உன் ஃபேமிலி முக்கியம்னா அப்புறம் எதுக்கு என்ன லவ் பண்ண? போயிரு.
எப்படி இருக்கு? டேய் ராகுல், நில்டா. திவ்யா எப்பயும் கூடவே இருப்பேன்னு சொன்னா இப்ப மட்டும் என்னவா? அவன் மட்டும் என்ன ஒழுங்கா எப்பயும் விட்டு போக மாட்டேன்னா? இங்க நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்காங்கல்ல. அப்புறம் அப்பா கிட்ட நான் பேசுறேன்டா. ஹலோ. ஏய், பஸ் கிடைக்கலடி. நானே வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கேன்.